எங்கும் தமிழன் புகழ் வாழ்க, என்றென்றும் தமிழனுடைய நலம் காக்க, நலத்தோடு மக்கள் வளத்தோடு வாழ வாழ்த்துகிறேன். அன்பு தமிழ் சொந்தங்களே, ஜனநாயக படத்தினுடைய ரிலீஸுக்கு, அதாவது அதனுடைய ரிலீஸ் தடை விதித்திருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு பிறந்து பேரே வைக்கல. அதுக்குள்ளே இத்தனை பீதி உங்களுக்கு எதற்கு? அதாவது ஒருவருடைய புகழை மறைக்க வேண்டும் என்பதை நினைத்தால் அது எப்போதும் நடைபெறாது. நீங்கள் இப்போது செய்யப்பட்ட தடை விஜய்க்கு மீண்டும் அதிகமான செல்வாக்கை இந்த மண்ணில் ஏற்படுத்துவது. இன்றைக்கி ஒன்று தெரிஞ்சுக்கோ, இந்தியா முழுவதும் நீங்கள் அரசியல் அதிகாரத்தை அடக்குமுறையிலே ஒவ்வொருடைய நடவடிக்கையால் இந்த நாடு முழுவதும் நீங்கள் கைப்பற்றியிருக்கிறீர்கள். ஜாதி மதத்தாலும் அதிகாரத்தாலும் அந்த தேர்தல் விதிமுறைகளை மீறியும் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறீர்கள். ஆனால் ஒருபோதும் நியாயமான முறையிலே உங்களுடைய ஆட்சி அதிகாரம் இருந்ததில்லை. மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடத்திலே 15 எம்எல்ஏக்களை வாங்கி நீங்கள் மீண்டும் அந்த கட்சியின் ஆட்சியை இழக்க வைத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள். மகாராஷ்டிராவிலே பல கட்சிகளை உடைத்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தீர்கள். எங்கேயாவது பீகாரிலே நிதிஷ்குமார் என்பவரை பயமுறுத்தி இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீர்கள். இன்று அதற்கும் மேலாக வேண்டுமா, சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையில் தன் கைக்குள் வைத்துதான் இந்த மத்திய அரசே நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை. நீங்கள் உங்களுடைய சரிவாதிகார போக்கில் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள். அது தமிழகத்தில் ஒருபோதும் ஈடாராது. விஜயனுடைய படம் ரிலீஸ் தடை செய்து விட்டால் அவருடைய புகழ் மங்கிவிடுமா? நீங்கள் அவர் பிறந்து இன்னும் பேர் வைப்பதற்கு முன்னே உங்களுக்கு இந்த பீதியே? அவருடைய புகழ் மேலும் வலுப்பட போகிறது. இந்த நாட்டில் அவருக்காக குரல் கொடுக்கின்ற இயக்கங்கள் இந்த மண்ணிலே நிறைய இருக்க அவருக்கு யாரெல்லாம் குரல் கொடுக்கிறாரோ அவர் பெயர் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா நினைக்கின்ற கனவு இந்த தமிழகத்தில் பலித்து விடாது. காரணம் என்னவென்றால், தமிழனுக்கு ஒரு தனி இனம் உண்டு, அவனுக்கு ஒரு தனி குணம் உண்டு. யாரை எப்படி வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். இன்னைய வரைக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதாவுடைய ஒரு தலைவர் பேர் வாங்காமல் இருப்பதற்கு காரணம் இங்கு நாட்டுடைய ஒரு மதவாதத்திற்கு மட்டுமல்ல, நீங்கள் போலியானவர்கள் என்று தமிழனுக்கு தெரியும். தமிழன் உலகிற்கே வரலாற்றை எடுத்துரைத்தவன். தமிழன் என்ற உலகையே தன்னுள்ளாக்கி வாழ்ந்து காட்டியவன். முதலில் கடல் கடந்து போர் செய்தவன் சொன்னால் முதலில் கடல் கடந்து வணிகம் செய்து கற்றுக்கொண்டவன் தமிழன். எல்லாரையும் காண்டி இந்த இந்தியாவில் வாழ்கின்ற மக்களினுடைய அதிகாரத்திலே இந்தியர்களிலே தமிழன் தனித்திறமை பெற்றவன், தனி சிறப்பு பெற்றவன். அவனை நீங்கள் அடக்குமுறையில் அடக்கி இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமானால் ஒருபோதும் நடக்காது. விஜயனுடைய அரசியலை முடக்க வேண்டும் என்பதற்காக ரிலீஸ் செய்யாமல் இருப்பது வேறு. ஆனால் இந்த மண்ணிலே அதிகாரம் என்பது உங்கள் கையில் வரப்போவதில்லை. நீங்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய தோல்வியிட்டு துவண்டு ஓடப்போகிறீர்கள். இங்கு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரத்திற்குத்தான் வாய்ப்பு இருக்கும். விஜயனுடைய அதிகாரம் இந்த மண்ணில்